அந்த ஃபிசிக்ஸ் சிமுலேஷன் அங்கே இல்லை. அப்போ ஓகே இது வந்து ஃபேக் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது ஏன்னு சத்தியமா நம்ப முடியல. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலி அந்த புலி நகர்றதுன்னு இருக்கு இல்லையா, காலை எடுத்தா இப்படி தூக்கி தான் திரும்ப வைக்க முடியும், இப்படி சல்லுன்னு இப்படி போகாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும், ஃபிசிக்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. ப்ராம்ப்ட் கொடுக்கறவங்களுக்கான மதிப்பு வந்து அதிகமாயிடுமோ, ஒரிஜினாலிட்டி வந்து மிஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாமே அதே நிலையிலே நின்றுட போறது இல்லை. நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை அது புரிஞ்சுக்கிற தன்மையும் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வருது. காமன் மேன் சொல்லக்கூடிய சிம்பிள் விஷயங்களே எடுத்தே அதால் ப்ராசஸ் பண்ண முடியும். இதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, திருடர்கள் வந்து கையில் வந்து பிளாஸ்டிக் ரப்பரில் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ரா விரல்லாம் வந்து அட்டாச் பண்ணிட்டு போயிட்டு திருட வேண்டியது. திருடி மாட்டிக்கிட்டாங்க. செக்யூரிட்டி கேமரா எடுத்துட்டு வந்து காமிச்சு கேட்டா அப்போ சொல்லிக்கலாம் இது நாங்களே கிடையாது, இது வந்து ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ, அதனால இது வந்து கோர்ட்ல செல்லாது அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல அது மாதிரி பண்ணவங்க உண்டு. நம்மளால பார்க்க முடியாத பல விஷயங்களை வந்து ஏஐ வச்சே பார்க்க முடியும். ஓகே, இது ஃபேக்கா இல்லையான்னு ஏஐ சொல்லிடும் நம்மளுக்கு. ஆமா, அது வந்து ரெண்டு வகையில பண்ணலாம். இது வந்து திருடன் போலீஸ் விளையாட்டு மாதிரி. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க இன்னும் ஒரு சைடு ஏதாவது ஒரு இது பண்ணி, ஓ இப்படிதானே நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, அப்போ அதுக்கு நான் இதை கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி இது ஒரு மாற்று வந்துட்டு தான் இருக்கும். இது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். இப்படி ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். ஒரு ஹோல் ஃப்ளெட்ஜ்டா வந்து ஒரு படத்தை ஏஐ மூலியமா உருவாக்குறோம் அப்படின்னா காஸ்ட் வைஸ் அது வந்து நம்மளுக்கு கம்மி ஆகுமா, இல்லை வந்து குவாலிட்டி வைஸ் அது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலை கம்மி பண்ணுமா? காஸ்ட் வைஸ் கம்மி ஆகும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போய் அங்கே எல்லாரையும் இருத்தி வச்சு எத்தனை பேர் நடிக்கணுமோ அத்தனை பேர் இருத்தி வச்சு அவங்களுக்கான உணவு, கேமரா, லைட்டிங்கு, சூழ்நிலை இருக்கக்கூடிய சவால்கள், திடீர்னு மழை வர்றது, இடி இடிக்கிறது, ஓவராக வெயில் அடிக்கிறது, இத்தனை பிரச்சனையும் தாண்டி நீங்கள் ஷெடியூலாக ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணி பண்ணுற ஒரு விஷயத்த சும்மா எனக்கு இதான் வேணும் அப்படின்னு எழுதி கொடுத்தா தானாக நடக்குது அப்படின்னா அதனுடைய பட்ஜெட் வந்து டெஃபினட்டாக கம்மியாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் இது வந்து முதல்ல தொழில்நுட்பம் உள்ளே வரும்போது அதிகமாக இருக்கலாம். படிப்படியாக அது குறைஞ்சு எல்லாரும் எளிமையாக எடுத்துக்க கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போகும். அப்போது யாருக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகுது அப்படின்னா அந்த ப்ராம்ப்டை எழுதுறது யார், அதை எவ்வளோ துல்லியமாக எழுதுகிறோம். இப்போது ஒரே படத்தை மணிரத்னம் இயக்கிறதுக்கும் பாரதி ராஜா இயக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடுங்கிறது டிராஸ்டிக்கான வேறுபாடு. அந்த ப்ராம்ப்டை வந்து எவ்வளோ மொன்னையாக எழுதுனா ரெண்டுமே இல்லாத ஒன்று வரும். ஓகே, இவர் சொல்கிறாருன்னா இந்த சீன் இப்படி தான் இருக்கணும், இங்கே தான் கேமரா வைக்கணும், இதுக்கு 2 வரிக்கு மேலே நீ வந்து டைலாக் பேசக்கூடாது, இப்படி சொல்கிற இந்த மாதிரி ரியாக்ஷன் வைக்கிறேன், இவ்வளோ ரியாக்ஷன் இல்லை குறை. இது பண்ணுறாங்க இல்லையா அவங்க. ஏன்னா அவங்களுக்கு துல்லியமாக காட்சி எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷன் இருக்குது. அந்த விஷனை அவங்க மனிதர்கள்கிட்ட பேசுறது மூலமாகவும் மாற்றுறது மூலமாகவும் பண்ணுறாங்க. இப்போ மனிதர்கள்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஏஐட்ட பேசுகிறோம், எனக்கு இதான் வேணும், காட்சி அமைப்பு இப்படி இருக்கணும். அப்போது இதை பண்ணுறதுக்கு என்ன கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணணும், அந்த மாதிரி சொல்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஒரு ஜேசன் ப்ராம்ப்ட் ஃபார்மேட் இருக்குது. அதில் நீங்கள் வந்து இது மிட் ஷாட்டா லாங் ஷாட்டா எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் வந்து ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே வரலாம். இதெல்லாம் வேணும், இப்படி இருந்து எடுக்கிறோம், அப்போது அந்த ஆக்டர் என்ன பேசணும், என்ன மாதிரி பண்ணணும். இதுவே கூட இப்போ ரீசெண்டாக வந்த மாற்றம் தான். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, வெறும் வீடியோ ஜென்ரேட் ஆகிடும், ஆடியோ இருக்காது அதில். அது மட்டும்தான் வந்து வீடியோ ஜென்ரேஷன் இன்ஜின் பண்ணும். இப்போ ஒருத்தங்களுமே வந்து ஆடியோவும் இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கொடுக்கும்போதே இவர் இன்னும் டைலாக் பேசுகிறாரு, அதுக்கடுத்து அவர் அந்த டைலாக் பேசுவார், இந்த மாதிரி காட்சி அமைப்பு போகும் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ராம்ப்ட் கொடுத்தா முழுக்க பண்ணுது. ஆடியோ வீடியோ எல்லாமே நம்மளுக்கு பக்காவா வந்து வந்துரும். வியோ வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியலாக அதை வந்து நல்லா பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் ஏஐயோட சோரா மாடல்லையும் அது கொண்டு வந்துட்டாங்க இப்போ. ஓகே, பட் இதில் எந்த அளவுக்கு அக்யூரன்சி இருக்கும், குவாலிட்டி வந்து பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்ம நார்மலாக இப்போ வந்து ஒரு படம்க்கு வந்து நம்ம யூஸ் டு இட்டாக இருக்கும், இந்த மாதிரி பார்த்து தான் பழகி இருக்கும். ஏஐ வச்சே ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்றப்ப அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஆரம்பத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்து ரொம்ப சுமாரான அவுட்புட் இருந்துச்சு. ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்து இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறது மகாபாரதத்துக்கு ஒரு சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அது ப்ரொடக்ஷனில் எத்தனையோ நாள் இருந்திருக்கும், இப்போ வந்திருக்கு. இன்றைக்கு இருக்க தொழில்நுட்பத்துக்கும் அவங்க அது பண்ணும்போது இருந்த தொழில்நுட்பத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மெயினாக நம்ம ஏஐயில் வந்து
கேரக்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது இருக்கு இல்லையா, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இன்ன ஹைட்டு, இன்ன காம்ப்ளெக்ஷன், இந்த மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்றது, இதை வந்து அது ஒவ்வொரு சீனாக எடுக்கும்போதும் வந்து விட்டுரும். ஓகே, அந்த கண்டினியூட்டி அதால கிராப் பண்ணிக்க முடியாது. இப்போ டிவி சீரியலில் இவருக்கு பதில் அவர் அப்படின்னு போடுறாங்களே, அந்த மாதிரி போடாமையே சீன் பை சீன் பார்த்தா டக்கு டக்குன்னு மாறிடும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எதை வந்து நம்ம டெவலப் ஆகுது, அடுத்து இதுதான் ஏஐல வந்து ஒர்க் அப்படின்னு நினைக்கிறோமோ, அடுத்தடுத்து அது டெக்னாலஜி வளர்ந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மனிதர்களுக்கான தேவை அப்படின்றது அங்கே கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்றது தானே சார் பார்க்க முடியுது. இல்லை, இது வந்து மனிதர்களே இல்லாமல் அதுவே பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து ஒரு பிளாஸ்டிக் தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அதற்கான வரவேற்பு இருக்காது. அப்போது அதை தாண்டின ஒரு க்ரியேட்டிவிட்டியோட இது பெரிய இன்ஜின், ஒரு சின்ன கேமராவுக்கு பதில் இன்னும் பெரிய கேமரா, அதில் இன்னும் நிறைய பட்டன், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடிகிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம் மனிதர்களுக்கு தான். அதுக்கிட்ட சொன்னாலே புரிஞ்சுக்கும். இப்போ கேமராமேனுக்கு பதில் ஏஐ இருக்காங்க, ஸோ இப்படி வைக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது புரிஞ்சுக்கிட்டு பண்ணுது இல்லையா. அட்மாஸ்பியர்ல போய் நம்ம ஒர்க் பண்றதுக்கு பதிலாக ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்து எனக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட பேச போறோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆமாம், இப்போ முன்னாடிலாம் என்னன்னா இந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு அவங்க மனசில் விஷுவலைஸ் பண்ணலாம், இல்லாட்டி அந்த இடத்துக்கே போய் கேமரா வச்சு இது ஒரு ப்ரீ ஷூட் மாதிரி பண்ணி ஓகே இது நல்லா வருது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. இப்போ அது தேவையில்லை, நம்ம முன்னாடியே நம்ம அது உடனே ரெண்டர் பண்ணி காமிச்சிரும், இப்படி தான் இருக்கும் அந்த சீன், ஒத்து வருது, நான் விஷுவலாக நான் நினச்சதும் இந்த அவுட்புட்டும் கரெக்டாக இருக்குது, let us go ahead and proceedன்ற மாதிரி பண்ண முடியும். ரொம்ப அழகாக வந்து கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டாங்க. இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஒரு முறை ஒரு ப்ராம்ப்ட் எழுதி அதில் ஒரு உருவம் அது வரைஞ்சிருச்சுன்னா இதான் ஃபைனல், என்னோட ஹீரோ இவர் தான், என்னோட வில்லன் இவர் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு சீட் ஐடின்னு ஒன்று இருக்கும். அந்த ஐடியை எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவை ப்ராம்ப்ட் கொடுக்கும்போதும் இந்த சீட் ஐடியை வச்சு இந்த கேரக்டரை ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு சொன்னால் கன்சிஸ்டன்சி வரும். ஓகே, இப்போ அந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம், ஓரளவுக்கு அது வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க முழுக்க. அந்த ஏஐ சிஸ்டம் இருக்கு இல்லையா, எது வந்து உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணி தருதோ அதுவே இதெல்லாம் மேனேஜ் பண்ணுது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு தனியாக நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க வேண்டாம். இப்போ ஒவ்வொரு முறையும் ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணுதுன்னா ஒரு 8 செகண்டுக்கோ 20 செகண்டுக்கோ ஜென்ரேட் பண்ணுது. அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு அதனுடைய லாஸ்ட் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து அடுத்த காட்சி இங்கேருந்து இப்படி போகுது அப்படின்னு கொடுத்தா அப்படியே அது கண்டினியூ ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய ஃபோட்டோவே கொடுத்து இதிலிருந்து சீன் இப்படி கண்டினியூ ஆகணும்னு சொன்னால் அது பண்ணுது. அப்போ ரொம்ப துல்லியமாக பார்க்கறதுக்கு நிஜ மாதிரியே இருக்கக்கூடியது ஒன்று நம்மளால் பண்ண முடியுதுல்ல. புலி துரத்துற மாதிரி ஒரு சிசிடிவி காட்சியை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் போய் எடிட் பண்ண முடியும். அந்த ஒரு ஃப்ரேம் எடுத்துட்டு இது புலி வந்து இப்படி வருது. ஆக்சுவலி நீங்கள் சொன்னது வந்து நான் உண்மையாக அது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது ஏன்னு சத்தியமாக நம்ப முடியல. செகண்ட் டைம் வந்து ஒரு 1 hour கழிச்சு அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் பார்க்குறேன், அந்த புலியே வந்து அவர் வீட்டுக்குள்ளே வந்து விட்டுட்டு போகும். என்னடா இது, நம்ம பார்த்தது அப்போ ஃபேக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலி நம்ம ஏஐ மாதிரி நம்ம ஒரு இன்ஜின் தான், நம்ம நிறைய ட்ரெயின் ஆகிருக்கோம். இயல்பாக ஒரு மனிதர் வந்து எப்படி நடந்துக்குவார், எப்படி திரும்புவார், என்ன மாதிரி அவருடைய நகர்வுகள்லாம் இருக்கும், இதெல்லாம் நமக்கு முழுக்க பாடமாக ஆகியிருக்கு. நம்ம அது அந்தளவுக்கு வந்து நினைவு தளத்தில் வச்சு ப்ராசஸ் பண்ணாமல் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக இதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போது அந்த புலி நகர்றதுன்னு இருக்கு இல்லையா, காலை எடுத்தால் இப்படி தூக்கி தான் திரும்ப வைக்க முடியும், இப்படி சல்லுன்னு இப்படி போகாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும், ஃபிசிக்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. அப்போது அவங்க ஏஐ மாடல்லே வந்து அந்த ஃபிசிக்ஸும் கற்றுக் கொடுத்து அதனுடைய எடை இவ்வளவு, அது அங்கேருந்து இப்படி விழுந்தால் இப்படி பவுன்ஸ் ஆகணும், திடீர்னு பெரிய கல்லை தூக்கி போடுற மாதிரி காமிப்பாங்க. அப்படி போட்டால் அங்கே கீழே கண்ணாடியாக இருக்கும் இல்லை ரோடாக இருக்கும், அதில் ஒரு டேமேஜும் நடந்திருக்காது, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதெல்லாம் கரெக்டாக சொன்னவன் ரோட்டில் டேமேஜ் ஆகணுன்றதை சொல்லாமல் விட்டான், அந்த ஃபிசிக்ஸ் சிமுலேஷன் அங்கே இல்லை, அப்போது ஓகே இது வந்து ஃபேக் வீடியோ தான் அந்த மாதிரி சொல்ல முடியும். இன்னொன்று இயல்புக்கு மாறாக இருக்குது. புலி வந்து புல் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயல்பாக வந்து அது புல் சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம். அப்போ இதோட இயல்பு இது இல்லையேங்கிறத வச்சா கூட நீங்கள் அதை வந்து கெஸ் பண்ண முடியும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் சார், கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு தனி மரியாதை, அவங்களுக்கான மதிப்பு அப்படின்றது நிறையவே இருக்கும். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லும் போது அடுத்த கட்டம் வந்து ஏஐயோட இது என்னவா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா, ப்ராம்ப்ட் கொடுக்குறவங்களுக்கான மதிப்பு வந்து அதிகமாகிடுமோ. ஏன்னா ப்ராம்ப்ட் யார் நல்லா கொடுத்து அதை அக்யூரேட்டாக வாங்குறாங்களோ ஏஐ கிட்ட, அவங்களுக்கான வேலைகள் அதிகமாகி உண்மையாக கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி அந்த ஒரிஜினாலிட்டி வந்து மிஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ இதுவும் கூட ரொம்ப நாளைக்கு நிலைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை.
ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ப்ராம்ப்ட் டிசைன் அப்படின்னா சொல்லி இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம்ன்றதெல்லாம் போன வருஷத்து விஷயமா இருந்தது. ஏன்னா இதை எப்படி துல்லியமாக எழுதுனா, அதாவது ஏஐ கிட்டே எப்படி வேலை வாங்குறது, அதுக்கு என்ன சொன்னால் அது கரெக்டாக வேலை செய்யுது, இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய ட்ரை பண்ணவங்களுக்கு தான் அது தெரியும். அவங்கக்கிட்ட வேலையை கொடுத்தோன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிருது அப்படிங்கிறதுனால அதை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ எல்லாமே அதே நிலையிலே நின்றுட போகிறதில்ல. நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை அது புரிஞ்சிக்கிற தன்மையும் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வருது. அப்போ காமன் மேன் சொல்லக்கூடிய சிம்பிள் விஷயங்களே எடுத்தே அதால் ப்ராசஸ் பண்ண முடியும். இதில் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், அதை சொன்னதை எடுத்து சிம்பிளாக சொல்லியிருக்கீங்க, மெட்ராஸில் மழை பெய்யுது, ஹீரோ தலையில் இடி விழுது இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வழக்கமாக ஒரு கவிஞர்கிட்ட கொடுக்குறீங்க, இல்லை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை வந்து காட்சிப்படுத்தும் போது அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மார்கழி மாதத்து மழையில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்த்து இதெல்லாம் சேர்த்து அவர் ஒரு ஃபார்முக்கு கொண்டு வருவார். இது மாதிரி நம்ம கொடுத்த ப்ராம்ப்டை என்ஹான்ஸ்டு ப்ராம்ப்டாக மாற்றுறதுக்கும் ஏஐ வச்சே பயணம் பண்ண முடியும். ஓகே. நிறைய இமேஜ் ஜென்ரேஷன் சிஸ்டம்லேயே என்ன இருக்கும்னா, என்ஹான்ஸ் திஸ் ப்ராம்ப்ட்னு ஒரு செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்டை எடுத்து மானே தேனே பொன்மானையெல்லாம் போட்டு சேர்த்து எழுதி அதை வச்சு இமேஜை ஜென்ரேட் பண்ணும். அப்போது ஃபைனலாக உங்களுக்கு ஒரு புது ப்ராம்ப்ட்டும் கிடைக்கும், இமேஜும் கிடைக்கும். நான் இது சொல்லலையே, இந்த ரெட் கலர் எனக்கு வேண்டாம், எனக்கு இதுக்கு பதில் பர்பிள் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராம்ப்ட் அதை மட்டும் எடிட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் போட ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்கள் கூட அசிஸ்ட் பண்ணுற வேலையை கூட ஏஐ பண்ணும். ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் சீனை வந்து மனிதர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராம்ப்ட் டிசைன் பண்ணக்கூடியவர் வந்து இதை மாற்றி என்ன மாதிரி போடலாம், இது எப்படி சார் வேணும், அவர் சொல்கிறதுல சில டீட்டெயில்ஸ் விட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது கேட்டு ஃபில்அப் பண்ண முடியும். அப்போ அந்த வேலையை ஏஐயாலையும் செய்ய முடியும். எனக்கு ப்ராம்ப்ட் ஜேசன் வேணும் இந்த சீன் டிஸ்கிரிப்ஷனுக்கு, நான் சொல்கிற விவரங்களை வச்சு நீ பண்ணு, எந்தெந்த விவரம் நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நீ என்கிட்ட கேள்வியாக கேள்வி நான் பதில் சொல்கிறேன். அப்போ வழக்கமாக நம்ம பண்ணுறது மாதிரி இல்லாமல், நம்ம கேள்வி கேட்டு ஏஐ பதில் சொல்கிறது இல்லாமல் ஏஐ கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்லுவோம். இதை நீங்கள் பல வகையில் பயன்படுத்த முடியும். என்னுடைய நாலேஜ் கேப் எங்கே இருக்குது, நான் எந்த விஷயத்தில் வந்து புரிதல் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீ எனக்கு கேள்வி கேள்வி நான் பதில் சொல்கிறேன், அதை வச்சு எங்கெங்கெல்லாம் எனக்கு புரிதல் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் சொல்லும். எங்கள் எல்லாருக்கும் நார்மலாக தெரிஞ்சது வந்து ChatGPT, ஜெமினை இந்த மாதிரி சில காமனான விஷயங்கள் தான். இந்த மாதிரி ஒரு சினிமா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அவர்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுக்கிறோம் அப்படின்னாலுமே இந்த ஒரு ஏஐ சோர்ஸ்லாம் இருக்குது, இங்கே ஃப்ரீயாக இருக்கும், இல்லை இதுக்கு இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில டூல் ஆர் வந்து ஒரு ஆப்ஸ் இருக்கலாம் இல்லையா, அது என்ன மாதிரி இருக்குது சார் இப்போதைக்கு? இப்போ வந்து இன்னும் மக்கள் முழுக்க பயன்படுத்த ஆரம்பிக்கலை அப்படிங்கிறதுனால அவங்க கூவி விற்கிற நிலைமையில தான் இருக்குது. அப்போது நிறைய ப்ரமோஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு பர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு ஒரு இது இருக்குது, அது வந்து ஏர்டெல் சிம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷத்துக்கு ஃப்ரீயாக தராங்க. அது இப்போ பயங்கரமாக வந்து ட்ரெண்டான ஒரு விஷயம். அதே ஜியோ சிம் வச்சுருக்கீங்கன்னா கூகுள் ஜெமினை வந்து 1 வருஷத்துக்கு ஃப்ரீயாக தராங்க. இது இல்லாமல் கூகுள் டிரைவில் வந்து உங்களுக்கு 2.5 GB தர்றது, அந்த மாதிரி நிறைய சேர்த்த ஒரு பேக்கேஜ். அது வந்து 1 வருஷம் இல்லை, 18 மந்த்ஸ்க்கு தராங்க. ஓகே. ஸோ 1.5 வருஷம் அது கிடைக்குது. அது இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குன்னா, ChatGPT வந்து கோ அப்படின்ற ஒரு லைட்டர் வெர்ஷனை உங்களுக்கு 1 வருஷத்துக்கு ஃப்ரீயாக தராங்க. அதுக்கு எந்த ப்ரொமோஷனும் தேவை கிடையாது. நீங்கள் போய் சைன்அப் பண்ணிங்கன்னா இந்தியாவிலேருந்து உங்களுக்கு அது கிடைக்கும். அது ஃப்ரீ அக்கௌண்ட்டில் பண்ணுறதை விட இன்னும் அதிக பயன்பாடும் உங்களுக்கு கொடுக்கும். இப்படி எல்லாரும் ஏதோ ஒரு வழியில் உங்ககிட்ட ரீச் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஒன்ஸ் நீங்கள் பயன்படுத்தி பழகி அதுலேருந்து ஒரு லாபம் சம்பாதிக்கிற லெவலுக்கு வந்துட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து பணம் செலுத்திக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் அவங்களோட எய்ம். 1 இயர் வந்து ட்ரை பண்ணி நம்ம பழக்கமாயிட்டோம்னா நம்மளே யூஸ் டு இட் ஆகிடும். ஓகே, இது இல்லாமல் நம்மளால பண்ண முடியாது அப்படின்றப்ப அதோட பிஸ்னஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. இதுலேயும் வந்து சில நிறுவனங்கள் வந்து குறிப்பாக அடுத்த ஜென்ரேஷனை டார்கெட் பண்ணி பண்ணுவாங்க. 15 இயர்ஸ் அண்ட் பிலோ அவங்களுக்கு இதை நான் தரேன், இல்லை 15 to 20 இந்த ரேஞ்சுக்கு நான் தரேன். ஏன்னா இவங்க தான் அடுத்த தலைமுறை வரப்போகிறாங்கல்ல. இப்போவே உங்களை வந்து ஏஐக்கு பழகிட்டோம்னா நீங்கள் அந்த இடத்துல வரும்போது நீங்கள் அதை பயன்படுத்திப்பீங்க அப்படிங்கிறதான். அந்த திருடர்கள் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களா சார்? திருடர்கள் இதை பண்ணிட்டு இது தான் நான் பண்ணல அப்படின்னு அந்த ஒரு ஜோன், அதை பற்றி எப்படி சார்? சரி. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஏஐ வரைகிறதுல கைகளில் சில குழப்பம் இருக்கும், எக்ஸ்ட்ரா விரல் இருக்கும், அது ப்ராப்பராக ஃபார்ம் ஆகாத மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணும்.
இதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, திருடர்கள் வந்து கையில் வந்து பிளாஸ்டிக் ரப்பரில் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ரா விரல்லாம் வந்து அட்டாச் பண்ணிட்டு போயிட்டு திருட வேண்டியது. திருடி மாட்டிக்கிட்டாங்க. செக்யூரிட்டி கேமராவை எடுத்துகிட்டு வந்து காமிச்சு கேட்டால் அப்போ சொல்லிக்கலாம், இது நாங்களே கிடையாது, இது வந்து ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ, அதனால் இது வந்து கோர்ட்டில் செல்லாது அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் அது மாதிரி பண்ணவங்க உண்டு. ஓகே, அது மாதிரி கேசஸ் இருக்கு, இப்போ பார்த்துருக்கீங்க? அது வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ் ஆகுதா ஆகலையான்றது அது வேற விஷயம். இப்படி ஏஐ அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுவாங்க. தொழில்நுட்பத்தில் ஏஐ இது வந்து ஃபேக்கு, இது ஏஐயில் பண்ணது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியாத பல விஷயங்களை வந்து ஏஐ வச்சே பார்க்க முடியும். ஓகே, இது ஃபேக்கா இல்லையான்னு ஏஐயே சொல்லிடும் நம்மளுக்கு. ஆமாம், அதை வந்து 2 வகையில் பண்ணலாம். ஒன்று, நம்மளுடைய ஹியூரிஸ்டிக்ஸ் சொன்னேன் இல்லையா, நம்மளால் வந்து யார் எப்படி நகருவாங்கன்னு கெஸ் பண்ண முடியுது. இந்த கெஸ்ஸை நம்மளை விட துல்லியமாக அதால் பண்ண முடியும். அதை வச்சும் இது வந்து ஃபேக் அப்படின்னு அதால் ஒரு இவ்வளோ % நான் நினைக்கிறேன் இது ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இது ஒன்று. 2வது, ஒவ்வொரு ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டுக்குள்ளேயும் ஒரு வாட்டர் மார்க், ஒரு சிக்னேச்சர் இருக்கும். அது பார்வைக்கு தெரியாது, ஆனால் அதை வந்து படிக்க முடியும். அதை பார்த்தாலே இது வந்து ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி பயோமெட்ரிக் ரீடிங்கிறது, இப்போ வந்து ஃபேஸ் ஐடின்லாம் இருக்குது இல்லையா, நீங்கள் இப்படி காமிச்சிங்கன்னா அவங்க முகத்தை எடுத்துக்குது. அது என்னெல்லாம் பேராமீட்டரை வச்சு அது உறுதி பண்ணுது. ஈவன் ஒரு வீடியோவில் வந்து அது ஃபேக்கா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு உங்கள் முகத்தில் உள்ள இரத்த நாளங்களில் ரத்தம் எப்படி பயணம் செய்யும், அப்போ அது வந்து என்ன மாதிரியான ஒரு அசைவை கொடுக்குன்ற அளவுக்கு துல்லியமாக நம்மளால் மெஷர் பண்ண முடியுது. ஆனால் இன்னும் இதெல்லாம் வந்து இன்னும் அக்யூரேட்டாக பக்காவாக 100% ரிலையபிளாக செய்யுதானா இல்லை. ஆனால் அந்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். இது வந்து திருடன் போலீஸ் விளையாட்டு மாதிரி. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க இன்னும் ஒரு சைடு ஏதாவது ஒரு இது பண்ணி, ஓ இப்படி தானே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அப்போ அதுக்கு நான் இதை கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி இது ஒரு மாற்று வந்துட்டு தான் இருக்கும். இது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். இப்படி ஆக மொத்தம் வந்து ஏஐ வந்து ஒரு பக்கம் ப்ளஸ், இன்னொரு பக்கம் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குன்ற மாதிரி ஏஐல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து அதை நகர்ந்து கொண்டு போகணும். டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்றது தான் வந்து எண்ட் ஆஃப் த டே மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா. அது நம்ம கிட்ட தான் இருக்கு. எதை நம்ம ஆதரிக்கிறோம், எதை நம்ம விலக்கி வைக்கிறோங்கிறது தான் இருக்கு. கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக இதெல்லாம் இருக்குது, இப்படி கூட டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும், இவ்வளோ விஷயங்கள் நடந்தது அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸில் வந்து கொடுத்ததுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.